அனைவருக்கும் காலை, மாலை மற்றும் மதிய வணக்கங்கள். என்னுடைய வெபினார் குளோபல் யூனிட் தேவை உங்களுக்கு வரவேற்கிறேன். இந்த புதன்கிழமையில் நம்ம இந்த வெபினாரை பார்க்க போகிறோம். இப்ப உங்களால என்னுடைய ஆடியோவும் வீடியோவும் பார்க்க முடியுது அப்படின்னா சாட்ல 10 கொடுங்க. மிகவும் நன்றி உங்க ஃபீட்பேக்கு. அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி கடந்த 7 நாட்களா குளோபல் யூனிட் பேல நிறைய மாற்றங்கள், நிறைய புது புது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நாளைக்கு மார்ஷல் அவர்களுடைய ட்ரைனிங்கை மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. பேக் ஆஃபீஸ் நியூஸையும் அப் டு டேட் வச்சுக்கோங்க. சரி, இன்னும் தாமதிக்காமல் நம்மளுடைய வெபினார்ல ட்ரைனிங் ஆரம்பிப்போம். சரி, இப்ப என்ன பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ஐடன் வாட், உதவி திட்ட மேலாளர் குளோபல் யூனிட் பேல இருக்கேன். அதற்கப்புறம் த லைஃப் வித் த பிரதர்ஸ் ஆஃப் எவரிச் வலியுறு இணை தொகுப்பாளர், எவரிச் பங்குதாரர் திட்ட முகவர், ஜெனரல் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஆஃப் பீஸ்ல சங்க உறுப்பினரும் கூட. சரி, அடுத்ததாக நம்ம இன்னையோடைய பயிற்சியில பாத்தீங்கன்னா எப்படி ஒரு குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அதாவது பின் வெரிஃபை ஆயிருக்கும், நல்ல செட்டப் எல்லாரும் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. இன்னையோடைய செக்ஷன் அதுக்காக தான். முதலாவதா நீங்க www.gtinet.ch அப்படின்ற வெப்சைட்டுக்கு போகணும். நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். அதற்கப்புறம் நீங்க எவரிச்ல கொடுத்திருக்கிற உங்களுடைய இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். அப்பதான் உங்க பேக் ஆபீஸும் உங்களுடைய குளோபல் யூனிட் பேவும் சிங்க்ரோனைஸ் ஆகும். இப்ப உங்க பேக் ஆபீஸ்ல எவரிச் அக்கௌண்ட்ல வருது அப்படின்னா அதை நீங்க குளோபல் யூனிட் பேல மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சிங்க்ரனைசேஷன் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, அதற்கப்புறம் உங்க பாஸ்வேர்ட் வச்சதுக்கு அப்புறம் நீங்க சைன் இன் அப்படின்றத கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய பேர் இருக்கிற இடத்துல உங்களுடைய பேர் இருக்கும் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல. இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஓபன் பிசினஸ் அக்கவுண்ட் அப்படின்றது. அதற்கப்புறம் மூன்றாவதான பாத்தீங்கன்னா இன்னையுடைய பயிற்சியில நீங்க இது முக்கியமா தெரிஞ்சுப்பீங்க, அசட்ஸ், குவாண்டம் அசட்ஸ். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அசட்ஸ் இருக்கு. அதற்கப்புறம் ஐபேன் நம்பர்னா என்ன அப்படின்றத பாப்பீங்க. எப்படி உங்களுடைய கார்டை பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பாத்தீங்க. இப்ப வரைக்கும் நமக்கு வர்ச்சுவல் கார்டு இருக்கு. சரி, அதற்கப்புறம் நீங்க ஆக்டிவிட்டி லாக் அப்படின்றத பாப்பீங்க செட்டிங்ஸ்ல இருக்கிறத. இப்போ உங்களுக்கு எந்தெந்த டிரான்சாக்சன் எந்தெந்த இடத்துல போயிருக்கு அப்படின்றதையும் நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுப்பீங்க. இப்போ உங்களுக்கு குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்சன்ல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் ஒரு நாளுடைய கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியும். உள்ள வர்ற பணமும் வெளியே போகிற பணம். சரி, இப்ப இந்த செட்டிங்ஸ் காம்போனன்ட்ல நீங்க பார்த்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய யூனிடெக்ஸும் குளோபல் யூனிட் பேவையும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்க அனைவருக்கும் நான் அட்வைஸ் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது.
எப்படி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிபிகேஷனை வந்து பண்றது, ஆக்டிவேட் பண்ணதை டீஆக்டிவேட் பண்றது. நான் வந்து யாருக்கும் வந்து டீஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல போய் டீஆக்டிவேட் பண்ணுங்க. உங்க கூகுள் ஆத்தென்டிகேட்டர்ல போய் டீஆக்டிவேட் அப்படின்றத கொடுங்க. சரி, அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் பத்தி முதலாவது தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத சொன்னோம். முதலாவது உங்க பேர் அந்த இடத்துல இருந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு கீழே ஒரு சின்ன மெனு வந்து ஓபன் ஆகும். இது எளிமையானதுதான். உங்களுடைய பேர் இருக்கும், அதற்கு கீழே உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு அப்புறம் உங்களுடைய தனித்துவமான யூசர் ஐடி இருக்கும். அந்த யூசர் ஐடியை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இல்ல எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நம்மளுடைய குளோபல் யூனிட் பே உடைய மெயின் ஐடி அப்படின்னு உங்களுடையது அப்படின்னா அதுதான். அடுத்ததுக்கு அப்புறம் மை ப்ரொஃபைல் அப்படின்றது, அதுக்கப்புறம் சப்போர்ட். அப்போ உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது கேள்விகள் வரும்போது, இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, இல்ல குளோபல் யூனிட் பே சப்போர்ட்டை நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அதை பத்தி வந்து கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். ஆனா இந்த சப்போர்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பிராக்கெட்ல காட்டும். சரி, இப்ப அடுத்த ஸ்லைட் போவோம். இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஓபன் பிசினஸ் அக்கவுண்ட். இது வந்து எல்லோருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய வணிகம் வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு. இந்த இடத்துலதான் வந்து மர்ச்சன்ட்ஸ் அவர்கள் வருவாங்க இந்த பிசினஸ் அக்கவுண்ட்ல. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கும், இதற்கு முன்னாடி உங்களுக்கு ஐபிஎன் நம்பர் இருக்கும். அப்போ நீங்க வந்து ஓபன் பிசினஸ் அக்கவுண்ட் அப்படின்றத தான் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தது அப்படின்னா நீங்க நம்ம சப்போர்ட் கிட்ட வந்து பேசி பார்க்கலாம். ஐபேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பிசினஸ் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற உங்க ஓன் டியூ டெலிஜென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. சரி, இப்போ ஓபன் பிசினஸ் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணதும் நமக்கு புரிய வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பிசினஸ், என்னுடைய நிறுவனத்துக்கு இந்த இடத்துல இதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இந்த இடத்துல பாருங்க பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப நீங்க அந்த கம்பெனிக்கு ஓனரா இல்ல ரெப்ரசன்டேட்டிவா, அது எது அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய பெயர், அதுக்கப்புறம் நிறுவனத்துடைய டாக்ஸ் நம்பர், அதாவது உங்க பர்சனல் டாக்ஸ் நம்பர் மட்டும் இல்லாம, அதாவது நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அங்க இடத்துல வந்து ஒரு டாக்ஸ் நம்பர் இருக்கும். அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாலாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் கொடுக்கணும். கம்பெனி எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், அதுக்கப்புறம் கண்ட்ரி. நம்பர் 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆபரேட்டிங் கரன்சி வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணும். இப்ப நீங்க பர்சனல் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா யூரோ, ஸ்விஸ் பிராங்க், அப்படி யூஎஸ்டின்றது இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு பணம் நீங்க என்ன போட போறீங்க, என்ன எடுக்க போறீங்க, பிரைமரியா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். யூரோவா யூஎஸ்டியா அப்படின்றத கேட்கலாம். எதிர்காலத்துல இன்னும் நிறைய கரன்சிஸ் வரும்.
ஆனா இப்போ பாத்தீங்கன்னா யூரோ அண்ட் யூஎஸ்டி தான். சுவிஸ் பிராங்க் அதற்கப்புறம் அதற்கு கீழே இருக்கிற 6வது கட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க அந்த சின்ன பாக்ஸ டிக் பண்ணணும். பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறத படிச்சுக்கணும். உங்க என்ன தேவை இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத படிக்கணும். அதை தெரிஞ்சுட்டு அதனாலதான் நம்ம சொல்றோம் உங்களுடைய டியூ டெலிஜென்ஸ் பண்ணுங்க அப்படின்றது. உங்களுக்கு ஒரு மர்ச்சன்ட் அக்கௌண்ட் வேணுமா, இல்ல நீங்க ஐபேன் நம்பர் வச்சு பண்ணிக்க போறீங்களா, அது வந்து உங்களுடைய உரிமை. சரி, நீங்க அதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு $2000 வந்து யூரோ இல்ல யூஎஸ் டாலர் இல்ல ஸ்விஸ் பிராங்க்ஸ் ஏதாவது வந்து நீங்க குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட்ல ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும். அதை நீங்க அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரீன் கலர் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 7 அப்படின்னு எழுதி இருக்க அந்த கிரீன் பட்டன் பிரஸ் பண்ணணும். அதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவது பாக்ஸ்ல காட்டுறது பாருங்க, ஒரு வார்னிங் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட அந்த $2000 அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட இப்ப மர்ச்சன்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பணம் இல்லை. அப்போ அதாவது நான் சொல்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சது இது வரைக்கும் அப்படின்னா சாட்ல 2 கொடுங்க. அதாவது உங்களுக்கு புரியுறதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரியான தேவைகள் இருக்கும். சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு இருக்கிற டேஷ்போர்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த இடத்துல டாப் அப் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், டிரான்ஸ்பர் பண்ணலாம், குளோபல் யூனிட் பேலையும் பண்ணலாம், இல்ல வெளியே இருக்கிற ஒரு பேங்க்குக்கும் பண்ணலாம். இந்த பிரசன்டேஷனுடைய கடைசியில உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் வந்து காத்துட்டு இருக்கு. சரி, அடுத்தது பார்ப்போம். ஆட் டாப் அப் அப்படின்றது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும். இதுதான் உங்களுடைய அசர்ட்டுக்கான ஒரு டேஷ்போர்ட். பணம் ஆட் பண்றது, அதுக்கப்புறம் கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, உள்ள கொண்டு வரத்துக்கும் வெளியே கொண்டு போறதுக்குமான இடம், அதற்கான ஸ்பெசிபிக் பட்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க ஸ்விஸ் பிராங்க் வந்து டாப் அப் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்விஸ் பிராங்க் மட்டும்தான் பண்ணலாம். இல்ல நீங்க இப்ப யூஎஸ்டியை வந்து யூரோவா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து யூரோல இருக்கிறத பிரஸ் பண்ணுங்க. இதுதான் எளிமையான ஸ்டெப்ஸ். அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. இப்ப நம்ம பேங்க் டிரான்ஸ்பர் மூலியமா பணத்தை ஆட் பண்ண போறோம். இது வந்து கிரெடிட் கார்டா பேங்க் டிரான்ஸ்பரா அப்படின்றது தெரியல. ஆனா வந்து நீங்க இது ரெண்டுத்துல ஒண்ணு பயன்படுத்தலாம். பேங்க் டிரான்ஸ்பர் உங்களுக்கு ஒர்க் ஆனது அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்துங்க. இல்ல கிரெடிட் கார்டு அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதற்கப்புறம் அந்த இடத்துல நம்பர் 2 அப்படின்ற இடத்துல டிக் மார்க்க கிளிக் பண்ணுங்க. அதற்கப்புறம் இட்டாலியன் ப்ளூம்ல இருந்து ஒரு கேள்வி வந்தது கடந்த வாரம். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன்ல அதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுல வந்து நிறைய தகவல் அதுல இருக்கு. அதாவது நம்மளுடைய வெப்சைட் வந்து இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்ல இல்லனால நீங்க இப்போதைக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் பயன்படுத்தி நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் உங்க பிரவுசர்ல. அதனால நான் உங்க அனைவருக்குமே வந்து டேர்ம்ஸ் ஆஃப்
யூஸ வந்து மறக்காம படிங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா நீங்க குளோபல் யூனிட் பே கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க, நாங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஏனென்றால் சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய மக்களுக்கு உபயோகமா இருக்கும், உலகத்துல இருக்கிற மக்களுக்கு அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எதிர்காலத்துல யாரெல்லாம் வந்து இந்த குளோபல் யூனிட் பே பயன்படுத்துவாங்களோ இல்ல அறிமுகப்படுத்துவாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பயன்படும். அது மட்டும் இல்லாமல் இது வருடங்கள் சேர்ந்து நிறைய வருடங்கள் இருக்கிறதுக்காக இதனுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப உங்களுடைய டோட்டல் ஃபீ அமௌண்ட் அப்படின்றத செலக்ட் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு யூரோ அப்படின்னா 25 யூரோ பேங்க் டிரான்ஸ்பர்ல, யூஎஸ்டி பாத்தீங்கன்னா $45, ஸ்விஸ் பிராங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பிராங்க் கீழே இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பிளேஸ் அண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஏன் பேங்க் டிரான்ஸ்பர் வந்து காமன் ஆப்ஷனா இல்லைன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்ஸ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பேங்க் டிரான்ஸ்பர்ல நீங்க கொடுக்கும்போது எக்ஸ்டர்னல் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு குளோபல் யூனிட் பேக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க மேல பாருங்க, மேல இருந்து பார்த்துட்டே வாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். இப்போ அந்த டீடைல்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அதாவது ஐபேன், ஸ்விஃப்ட், அதுக்கப்புறம் பெனிஃபிஷியரி நேம், இந்த தகவல் எல்லாமே இருக்கு அப்படின்னா உங்க டிரான்ஸ்பர் பண்றதுக்கு. ஆனா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய யூசர் ஐடி வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். யூ மஸ்ட் இன்க்ளூட் திஸ் நம்பர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி கொடுக்கணும். அந்த யூசர் ஐடி கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பேங்க் டிரான்ஸ்பர்ல அது எழுதப்படும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா சாட்ல வந்து 1 கொடுங்க. இப்போ நீங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பணத்தை ஆட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மிகவும் எளிமையா இருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டை டாப் அப் பண்றதுக்கு. ஏன்னா இது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். நம்ம பேங்க் டிரான்ஸ்பர் மாதிரி தான் பயன்படுத்துவோம். நீங்க உங்க கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் பயன்படுத்துவீங்க. டேர்ம்ஸ் ஆஃப் யூஸையும் படிச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு கரன்சிக்கும் வந்து அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஏன்னா இது மிகவும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படின்றது கம்மி, பேங்க் டிரான்ஸ்பர் அப்படிங்கும் போது அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு இப்ப எதை பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பயன்படுத்திக்கோங்க, அதுல படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணது உங்களுக்கு அடுத்த ஸ்லைட் ஓபன் ஆகும். அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த கரன்சியை நீங்க மாத்த போறீங்க அந்த கரன்சி தான் எப்பயுமே மேல இருக்கணும். அதை நீங்க எந்த கரன்சியை மாத்தணும் அது வந்து கீழே இருக்கணும். அதாவது என்னுடைய யூரோவை யூஎஸ்டியா மாத்துறீங்களா, அப்போ யூரோ மேல இருக்கணும், யூஎஸ்டி கீழே இருக்கணும். இப்போ உங்களுடைய அதே நீங்க யூஎஸ் வந்து ஸ்விஸ் பிராங்கா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல யூஎஸ்டி போட்டு கீழே ஸ்விஸ் பிராங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணணும்.
இது வந்து வினாடிகள்ல உங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த எக்ஸ்சேஞ்ச் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா. அந்த இடத்துல ஒரு ப்ளூ பட்டன் இருக்கு. அத வந்து நீங்க மேக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன குவாண்டம் அசெட்ஸ் யூரோல இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இல்லனா நீங்க டைப் பண்ணலாம் உங்களுக்கு வேண்டிங்கிற அமௌண்ட். சரி, அது பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி அப்படின்றத அடுத்து பார்ப்போம். நம்ம டாப் அப் பண்றது எப்படி, எக்ஸ்சேஞ்ச் பண்றது எப்படி அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப நம்ம அசெட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொரு குளோபல் யூனிட் பேக்கு இல்லனா வெளியில இருக்கிற ஒரு குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்டுக்கு. இது குளோபல் யூனிட் பே கூட தான். இது பியர் டு பியர் அப்படின்றது சொல்றாங்க. பியர் டு பியருக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. உங்களுடைய நண்பர்களுக்கு இல்ல உங்க நண்பர்களுக்கோ இல்ல உங்க பார்ட்னர்ஸ்க்கு அப்லைன் நீங்க யாரெல்லாம் குளோபல் யூனிட் பே அவங்க பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஃப்ரீ தான். நீங்க எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அசெட்டை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரெசிபியன்ட்டுடைய மெயில் அட்ரஸ், போன் நம்பர், அவங்க குளோபல் யூனிட் பேல பயன்படுத்துற போன் நம்பர் இல்லனா யூசர் ஐடி. அதனால இந்த யூனிக் யூசர் ஐடி வந்து மிகவும் முக்கியம். அதை பயன்படுத்தலாம். ஏன்னா அதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்ல ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. குளோபல் யூனிட் பேவை பொறுத்த வரைக்கும் அதற்கப்புறம் நீங்க கமெண்ட்ல போய் கொடுக்கலாம். உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்காக அதை எழுதிக்கிறது. ஏனென்றால் அது வந்து ஆன் ப்ராசஸ்ல இருக்கா, பெண்டிங்ல இருக்கா, பிளாக் ஆனப்பட்டதா அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். அதற்கப்புறம் நீங்க அந்த கீழே இருக்கிற டிரான்ஸ்பர் அப்படின்றத கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வினாடிகள்ல டிரான்ஸ்பர் ஆயிடும். சரி, அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்போ நம்மளுடைய அசெட்டை வெளியே குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்டுக்கு வெளியே கொண்டு போகணும், குளோபல் யூனிட் பேல இருந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செப்பா டிரான்ஸ்பர் அப்படின்றது இருக்கு. அதான் இல்லனா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர் ஸ்விஃப்ட் இல்லனா ஐபிஐ, பிஐசி அப்படின்றது இருக்கு. இப்போ ஸ்விஃப்ட் அண்ட் செப்பா டிரான்ஸ்பர் அப்படின்னு இருக்கு. செப்பா வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் பேமெண்ட் ஏரியா, ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற ஏரியாக்கு மட்டும்தான் இந்த செப்பா அப்படின்றத பயன்படுத்த முடியும். ஆனா இதுவே வந்து ஐபேன் அப்படின்னா மத்த கண்ட்ரிஸ்க்கு அனுப்பலாம். அதாவது அந்த செப்பா ஏரியா இல்லாம வேற நாட்டுல இருக்கிற ஒரு பேங்க்குக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்விஃப்ட் ஐபேன் இதை பயன்படுத்தி அனுப்பலாம். நாங்க வந்து ஆஸ்திரேலியால இருந்து வெளியில இருக்கிற நாட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா நாங்க பிஎஸ்பி அனுப்புவோம், இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர்ல. ஆஸ்திரேலியால இருக்கிற அனைவருக்கும் இது தெரியும். சரி, இப்ப நம்ம குளோபல் யூனிட் பேல இருந்து பணத்தை வெளியே கொண்டு போறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு செப்பா டிரான்ஸ்பராக இருக்கும். இப்போ உங்க யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ள நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்னா அது செப்பா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அதாவது உங்களுடைய ரெசிபியன்ட் அந்த யூரோப்பியன் கண்ட்ரில இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அந்த நபர் அந்த யூரோப்பியன் கண்ட்ரி இல்லாம வெளி நாட்டுல இருக்காங்க அப்படின்னா நீங்க அப்போ இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரி, இப்ப நீங்க அத இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இரண்டாவதான பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுடைய அசெட்ஸ் என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணணும்.
அதற்கப்புறம் மூன்றாவது பாத்தீங்கன்னா உங்க ஐபேன் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட், பிஐசி, ஸ்விஃப்ட், ஏபிஐ அந்த நம்பர்ஸ் கொடுக்கணும். என்ன நம்பர் உங்ககிட்ட இருக்கோ அது. அதற்கப்புறம் நீங்க அதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், அதாவது யாருக்கு நீங்க அனுப்புறீங்களோ அந்த நபருடைய பெனிஃபிஷரி அப்படின்ற நபருடைய அவர்களுடைய விவரங்களை கொடுக்கணும். அவங்களுடைய முழு பெயர், அட்ரஸ், போஸ்டல் கோட், சிட்டி மற்றும் கண்ட்ரி. இப்போ நீங்க இந்த நபர், நீங்க இந்த பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இவரை நீங்க சேவ் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். ஏனென்றால் நீங்க அதற்கப்புறம் பணம் அனுப்பும் போது நீங்க உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் நீங்க அதை மட்டும் டைரக்டாக செலக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு டிரான்ஸ்பருக்கும் நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்போ அந்த பெனிஃபிஷியரி டேட்டாஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் பெனிஃபிஷியரி அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு நம்ம ஐ கன்ஃபர்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு டோட்டல் ஃபீ அமௌண்ட்டையும் நீங்க பாத்துக்கணும். நீங்க அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத படிச்சு பார்த்துக்கோங்க, டர்ம்ஸ் ஆஃப் யூஸ். அதற்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஃபீஸ் அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு யூரோ அப்படின்னா 30 யூரோவா இருக்கும், ஸ்விஸ் பிராங்க் அப்படின்னா 30 ஸ்விஸ் பிராங்க், யூஎஸ்டி அப்படின்னா 30 யூஎஸ்டியா இருக்கும். சரி, நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அதாவது குளோபல் யூனிட் பேக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் இருக்கு. அதற்கப்புறம் குளோபல் யூனிட் பேல இருந்து வெளியில கொண்டு போகிற பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் இருக்கு. அதே நேரத்துல நான் பெருமையாவும் எக்ஸைட்டடாவும் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. லிமிட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கேள்விகள் வந்து கடைசியா சொல்றேன். ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸ்டர்னலான கிரெடிட் கார்டு வந்து ஆட் பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு டாப் அப் பண்றதுக்கும் வெளியே எடுக்கிறதுக்கும். அதாவது 30 யூரோ, 30 யூஎஸ்டி, 30 ஸ்விஸ் பிராங்க் அப்படின்றது இல்லாம உங்களுக்கு நீங்க கம்மியா தான் அனுப்ப போறீங்க அப்படின்னா நாங்க அந்த ட்ரையல் ஃபேஸ்ல இருக்கோம். அந்த ட்ரையல் ஃபேஸ முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க இன்டகிரேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாருக்கும். சரி, இப்ப அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதை வந்து வெபினாருடைய கடைசியில பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ 2021 இந்த டிஜிட்டல் அசட்ஸ்ல நம்ம என்ன பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா, எத்திரம், டிடிசி, யூஎஸ்டிசி, யூஎஸ்டிடி. இப்ப நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிட்நெக் உடைய பார்ட்னர் வச்சு டிஜிட்டல் அசட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கான காரணம் இதை ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா, பிட்நெக் அவர்கள் வந்து பிட்காயினுடைய வெண்டர். அவர் 2017 ப்ராமினென்ட்டா வந்தாங்க. இப்போ பிட்காயின் வந்து வெளியே அனுப்பிட்டு இருக்கும் போது நம்மளும் அதுல ஒரு பங்குதாரரா இருந்து நம்ம அந்த அசர்ட்டா பயன்படுத்துவோம். நியூ டிஜிட்டல் அசர்ட் பிட்காயின். நீங்க குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க எத்திரியம் பட்டன் பாப்பீங்க, இல்ல பிட்காயின் பட்டன் பாப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், ஆட் நியூ அசர்ட், ஆட் டிஜிட்டல் அசர்ட் அப்படின்றது இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால பிட்காயின், எத்திரம், யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி அப்படின்றத நீங்க கிரிப்டோ கரன்சி இல்லைன்னா டிஜிட்டல் அசர்ட்டை வந்து நீங்க அந்த இடத்துல கொடுக்கலாம்.
நீங்க இந்த பிரசன்டேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால எப்பவுமே மறந்துடாதீங்க, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்றத படிச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும். சரி, அதை நீங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் நியூ அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும் அசட். இப்ப வந்து நம்ம எல்லா டிஜிட்டல் அசெட்ஸும் நீங்க எக்ஸாக்ட்டா இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ இத பார்க்க முடியும். யூஎஸ்டிசி மேலும் ஒரு கூலான விஷயம் என்னன்னு சொன்னா, நான்கு டாட்ஸ் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல நீங்க பார்க்க முடிகிறது. இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். டிஜிட்டல் அசெட்ஸ் நம்ம என்னெல்லாம் வைத்துக் கொள்ள போகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுடைய அசெட்ல வந்து டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். இப்ப வந்து எத்தரியம், பிடிசி, யூஎஸ்டிசி, யூஎஸ்டிடி எல்லா டிஜிட்டல் அசெட்ஸும் வந்து இப்ப டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இது லைட் காயின், கிரிப்டோ, இது வந்து டிஜிட்டல் கரன்சிஸ் வந்து என்னென்ன ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆட் ஆக போகுது. இப்ப வந்து நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது வந்து யூசர் ஆக்சஸபிலிட்டிக்காக நாங்க ஆட் பண்ணிருக்கோம். இப்ப வந்து டிஜிட்டல் அசெட்ஸ்ல நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, டிஜிட்டல் சொத்து பணப்பை. இதுல வந்து எப்படி டிஜிட்டல் சொத்துக்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது சந்தைப்படுத்துதல். இதுல வந்து ஒரு லிமிடேஷன் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்ப வந்து பிட்காயின், எத்தரியம், வேற என்ன டிஜிட்டல் அசெட்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து நீங்க உடனடியாக வந்து வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கணும் என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து நாம நிர்வகிக்கும் வசதி வந்து நம்மிடம் உள்ளது. இது வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு, அமேசிங்கா இருக்கு. ஏன்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணவும் முடியும். ஏன்னா குளோபல் யூனிட் பே வழியாக வந்து நம்ம சந்தை மதிப்பில் விற்கலாம், மேலும் வாங்கலாம். மேற்கொண்டு வந்து பிற டிஜிட்டல் பணப்பையிலிருந்து கூட அனுப்பலாம் மற்றும் பெறலாம். இந்த டிஜிட்டல் சொத்தை வந்து நீங்கள் வாங்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான நாணயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது என்னது, எத்தரியமா இல்ல யூரோ, பிடிசி, கிரிப்டோ கரன்சி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். மேலும் வந்து நீங்கள் என்ன தொகையை வந்து வாங்க விரும்புகிறீர்களோ அந்த தொகையை வந்து பரிந்துரைக்க வேண்டும். இப்ப அதற்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த லிமிடேஷன்ஸ் வந்து நாம் வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப வந்து நம்ம என்ன ஒரு மேக்ஸிமம் லிமிடேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அதை கூட நம்ம குறிப்பிட முடியும். மேலும் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு பை அப்படிங்கிற கிரீன் பட்டனை கிளிக் பண்ணலாம். மேலும் வந்து எப்படி விற்பது நம்ம டிஜிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மார்க்கெட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து எப்படி வந்து நம்ம வாங்கினோமோ அதே மாதிரி விற்கவும் செய்ய முடியும்.
என்ன ரிஃப்ரெஷ் பண்ணணும். டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து பிரைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா சேல் பண்றப்ப வந்து நம்ம சரியான ஒரு மதிப்பீடு இருக்கிறதா மார்க்கெட்ல, அதாவது சந்தையில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சேல் பண்ணணும். ஆகையால் வந்து இப்போ சேல் பண்றோம் அப்படிங்கிறப்ப டிஜிட்டல் சொத்துக்களை விற்பனை செய்யும் பொழுது நீங்க வந்து எந்த நாணயத்தில் செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது யூரோவா அல்லது பிடிசியா, என்ன டிஜிட்டல் அசெட் அப்படிங்கறத நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்புறம் ரீஃப்ரெஷ் பண்ணணும். மேலும் குவான்டிட்டியை வந்து மென்ஷன் பண்ணி நீங்க சேல் பண்ணலாம். இப்ப வந்து அனுப்புவது மற்றும் பெறுவது பற்றிய டிஜிட்டல் அசெட்ஸ் தகவல்களை நாம் இதுவரை பார்த்தோம். எக்ஸ்டர்னல் வாலெட்ஸ், கிரிப்டோ கரன்சிஸை வந்து நம்ம அனுப்பும் பொழுது நம்ம கவனிக்கணும். ஏன்னு சொன்னா அதை வந்து உறுதிப்படுத்தணும். இப்ப வந்து நம்ம வந்து பெற வேண்டிய தொகை இப்ப வந்து அந்த லிமிடேஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு தடவை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா அந்த லிமிடேஷன்ஸ்க்கு மேலேயோ இல்ல அதிகபட்சமாக வந்து நம்ம செலுத்தும் போது அது வந்து செயல்படுத்தப்படாது, ஆகையால் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அதனால வந்து நம்ம அதை நோட் பண்ணணும். மேலும் வந்து ஒரு சார்ஜ் இருக்கு ரிசீவ் பண்றப்ப. அப்போ அந்த சார்ஜ் என்ன அப்படின்னு பார்க்கிறப்போ நமக்கு வந்து 0.0005 அப்படின்னு சொல்லி டெபாசிட் ஃபீ அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சென்ட் பண்றப்ப இந்த ஒரு லிமிடேஷன், அதாவது ஃபீ அமௌண்ட் வந்து 0.0005 அப்படிங்கறத வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப மினிமமா தான் இருக்கு. இப்ப ஒரு நபர் வந்து டெபாசிட் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, அதாவது பிட்காயின், அப்போ கிரெடிட் ஆகிறது என்னவா இருக்கும் நமக்கு? 0.0010. டெபாசிட் அவர் வந்து பண்றது 0.0015 இருந்தாலும் கூட அந்த ஃபீ அமௌண்ட் 0.0005 போக மீதம் வந்து நமக்கு கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வந்து 0.0010. அப்ப இந்த ஃபீ வந்து நமக்கு டிடக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பிடிசி வாலெட் அட்ரஸ், இப்ப வந்து நமக்கு ஒருத்தர் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து நம்ம பிடிசி வாலெட் அட்ரஸ் அனுப்பணும். அப்ப வந்து நம்ம முகவரியை உருவாக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணலாம்? QR கோடை வந்து பகிரலாம், அல்லது நமக்கு வந்து வாலெட் அட்ரஸை கூட ஷேர் பண்ண முடியும். இரண்டு விதமாக நாம் செய்ய முடியும். அடுத்தது டேஷ்போர்ட். இப்போ குவாண்டம் அசெட்ஸ் வந்து டிஜிட்டல் அசெட்ஸ் முடிச்சாச்சு, குவாண்டம் அசெட்ஸ் முடித்து ஆகிவிட்டது. அடுத்தது இப்போ டேஷ்போர்ட், ஐபேன் திறத்தல். இப்ப வந்து நம்ம டிஜிட்டல் அசெட் டேஷ்போர்ட்ல இருந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு கிளிக் ஓபன் பேங்க் அக்கவுண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஓபன் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீர்கள். அதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும். அப்ப லாஸ்ட் ஃபைனலா இது இருக்கு, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓபன் பேங்க் அக்கவுண்ட். குளோபல் யூனிட் பே பிளாட்ஃபார்ம்ல ஒரு கன்வீனியன்ஸ், ஒரு வசதியான ஒரு அனுபவம் வேண்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுதான். இப்ப வந்து குளோபல் யூனிட் பே எந்த ஏரியால நாம வந்து இருக்குமோ அதை பொறுத்து வந்து
நம்ம ஐபேன் தேர்ந்தெடுக்கலாம். இந்த கரன்சி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். யூரோ வந்து அவைலபிளா இருக்கு, சீபா டிரான்ஸ்ஃபருக்கும் சரி, ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபருக்கும் சரி. மேலும் வந்து கரன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து யூரோப்பியன் ஏரியாவை தவிர நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்விஃப்ட் செலக்ட் பண்ணலாம். அப்படி யூரோப்பியன் ஏரியாஸ்க்குள்ள இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம சீபா செலக்ட் பண்ணணும். சீபால வந்து யூரோ செலக்ட் பண்ணணும். யூரோ, யூஎஸ்டி, மேலும் வந்து சிஹெச்எஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பேங்க் அக்கவுண்ட் வந்து நம்ம இஷ்யூயிங் கண்ட்ரி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப வந்து லித்துவானியா அதோடைய அந்த கண்ட்ரியோடைய இஷ்யூ என்ன அப்படிங்கிறப்ப சீபா தான். அப்போ எதற்காகன்னு சொன்னா அந்த ரீஜன் வந்து யூரோப் கண்ட்ரில இருக்கு, யூரோப்பியன் ரீஜன்ல அந்த கண்ட்ரி இருக்கிறதுனால நம்ம வந்து சீபால யூரோ செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து இண்டிவிஜுவலா இருந்தாலும் இந்த ஒரு ப்ராசஸ் தான் அவங்களுக்கும் நடைபெறும். இது வந்து குளோபல் யூனிட் பே டேஷ்போர்ட். இப்ப வந்து யூரோஸ்ல லித்துவானியா அந்த கண்ட்ரில வந்து 125 யூரோஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். 125 யூனிட்ஸ் தான் இருக்கு, ஆனா 250 யூனிட்ஸ் எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜ் இருக்கும். மேலும் வந்து இப்போ சீபா டிரான்ஸ்ஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து வேற ஒரு சார்ஜ் இருக்கும். அதற்கு வந்து டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ வந்து நம்ம படிக்கணும் ஒரு முறை. ஏன்னா இந்த ஒன் டைம் செட்டப் ஃபீ வந்து வேரி ஆகும், வேற வேற விதமா இருக்கும் கண்ட்ரீஸ்க்கு தகுந்த மாதிரி. மேலும் டிரான்ஸ்ஃபர்ஸ் எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்றோமோ சீபா ஸ்விஃப்ட்க்கு தகுந்த மாதிரி யூரோப்பியன் ரீஜியனா அல்லது அதற்கும் வெளியே உள்ள ரீஜனா அப்படிங்கிறதுக்கு பொறுத்து வந்து வேறுபடும். அடுத்தது இப்போ வந்து டேஷ்போர்ட்ல டெபிட் கார்ட்ஸ் பகுதியை பார்க்கும் வரை நீங்க வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வரணும். அப்போ டெபிட் கார்டு செக்ஷனை நீங்க பார்க்க முடிகிறது. இதுல வந்து ஆர்டர் நியூ கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். பண்ண உடனே அடுத்த ஸ்லைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப வந்து அவைலபிள் ஆப்ஷன் என்னன்னு சொன்னா வர்ச்சுவல் கார்டு தான். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கார்டு வந்து விட்டது அப்படின்னு சொன்னா கோல்ட் கார்டு இருக்கு, பிளாட்டினம் கார்டு இருக்கு. அந்தந்த கார்டுக்கு ஏத்த மாதிரி நன்மைகள் வந்து இன்னுமே அதிகரிக்கும். ஏன்னா பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா லிமிட்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அன்லிமிட்டடா பண்ணணும்னு சொன்னா பிளாட்டினம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதற்கு உண்டான ஒரு ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், கேஷ் ஃப்ளோ அதிகமா நம்ம பண்ண முடியும் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நீங்க வந்து செட்டப் ஃபீல்ட்ல வந்து வர்ச்சுவல் கார்டு வந்து இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. யூரோ குவாண்டம் அசெட்ல வந்து ஃபண்ட்ஸை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். குளோபல் யூனிட் பே வர்ச்சுவல் கார்டு வழியாக ஆன்லைன் பேமெண்ட் நம்ம பண்ணிக்க முடியும். செட்டப் ஃபீ வந்து 10 யூரோஸ் வர்ச்சுவல் கார்டுல. மற்ற கார்ட்ஸ்க்கு வந்து டிஃபரண்ட் பிரைஸ் கேட்டகரி இருக்கு. மார்ஷல் வந்து நாளைக்கு சொல்லுவார், இதை உறுதிப்படுத்துவார். இப்ப வந்து பயன்பாட்டு விதிமுறை அதை வந்து நீங்கள் படித்த பிறகு அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. பிறகு வந்து ஆர்டர் வர்ச்சுவல் கார்டு அப்படிங்கிறத நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன்ல நம்ம வர்ச்சுவல் கார்டை வந்து இமேஜினரி கார்டு, இது இந்த கார்டை வைத்துக்கொண்டு நாம் வந்து ஃபர்தரா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். கூல். இப்ப வந்து இந்த ஒரு ஆராய்ச்சி எல்லாம் முடிந்தாகிவிட்டது.
சரி, இப்ப வந்து நாம டாப் அப் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். நீங்க வந்து பேலன்ஸை இப்ப பார்க்க முடிகிறது. 20 யூரோஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. 20.49 யூரோஸ் அப்படின்னு சொல்லி. கார்ட் டைப் வந்து வர்ச்சுவல், ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் மோட்ல இருக்கு. இப்ப பாட்டம்ல வந்து 3 பட்டன்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஷோ டீடைல்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரீஸ், டீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. இப்போ நீங்க வந்து ஷோ டீடைல்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும்? அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா 16 இலக்க அட்டை எண், மேலும் வந்து எக்ஸ்பைரி டேட், சிசிவி ஆகிய விவரங்களை வந்து நீங்கள் காண முடியும். இது வர்ச்சுவல் கார்டா இருந்தாலுமே நீங்க பார்க்க முடியும். மேலும் வந்து உங்களுக்கு ஒரு மணி லாண்டரி, அதாவது ஒருவேளை வந்து டிஜிட்டல் கார்டு உங்களுக்கு வந்துடுச்சு அதனால சொல்லி ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் கார்டு வேண்டியதில்லை, இனிமே வந்து டைரக்டா உங்க கையிலேயே கார்டு வந்து விட்டது அப்படின்னு சொன்னா ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஃப்ரீஸ் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் செய்வதன் மூலம் உரைய வைக்கலாம். ஏன்னா விர்ச்சுவல் கார்டுடைய தேவை வந்து இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப நீங்க ஃபியூச்சர்ல ஆக்டிவ் கார்டு வந்த உடனே இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து டீஆக்டிவேட், ஆக்டிவேட் செயலிழக்க செய்ய முடியும். அடுத்தது வந்து இப்ப இது என்னன்னு சொன்னா டாப் அப் பண்றது. நீங்க வந்து உங்கள் சொத்துக்களில் இருந்து என்ன வந்து கார்டுல சேர்க்க விரும்புகிறீர்களோ அதை வந்து யூரோவில் மட்டுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும். ஆகையால் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க யூஎஸ்டி அல்லது சிஹெச்எஃப் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை யூரோக்கு மாற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போதைக்கு வந்து யூரோல தான் நீங்க ஆட் பண்ண முடியும். மேற்கொண்டு வந்து 2% டாப் அப் ஃபீ வந்து நாங்க டிடக்ட் பண்றோம். இதுல டிடக்ட் ஆகுது. இப்போ டாப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப நீங்க வந்து ஃபைனலா டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டாப் அப் ஆகும். இது வந்து கார்டுல இருந்து வித்ட்ரா பண்ண போறீங்க, குளோபல் யூனிட் பே கார்டுல இருந்து அப்படின்னு சொன்னா வர்ச்சுவல் கார்டு தான் இப்போ நாங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். என்ன உங்களுக்கு வந்து யூரோல என்ன அமௌண்ட்டோ அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப வந்து இதுல நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுல நீங்க பார்க்க முடிகிறது. அப்போ ஃபீ அமௌண்ட் வந்து 2% யூரோ குவாண்டம் அசெட்ல வந்து நீங்க இதை மென்ஷன் பண்ணணும். சரி, இது வந்து நண்பர்களே இப்ப வந்து நம்ம பாட்டம் ஆஃப் த பேஜ்க்கு வந்திருக்கோம். இன்னுமே நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் பெண்டிங், மேலும் வந்து ப்ராக்ரஸ்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, ஏதாவது கேன்சல் ஆகி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது நம்ம ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப வந்து எவ்வளவு டெபாசிட் ஆகியிருக்கு, டாப் அப் என்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஆபரேஷன்ஸ் பண்றீங்களோ அதற்கு உண்டான அனைத்து விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல பார்க்க முடியும். மேலும் வந்து see all transactions அப்படின்னு சொன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் பார்க்கலாம். சரியான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக. இது வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலம் வந்து டிரான்சாக்ஷனை தெரிந்து கொள்ள முடியும். பரிவர்த்தனைகளின் ஒரு ரிப்போர்ட். இப்போ எவரேஜ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க நம்ம எல்லா கம்பெனிஸ் மூலமாகவும். எவரேஜ் நம்ம மார்க்கெட்டிங் கம்பெனி, அதனால நம்ம மணி வந்து எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப வந்து நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். மேற்கொண்டு வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, பரிமாற்ற செயல்பாடுகள். இது வந்து நம்ம சர்ச் பண்ணலாம்.
இப்ப தேட முடியும். இதனால் நிதி வந்து யாருக்கு நாம் அனுப்பினோம், மேலும் வந்து எப்போது அனுப்பப்பட்டது, எப்பொழுது பெறப்பட்டது, மேலும் பரிமாற்றப்பட்டவை போன்றவற்றை வந்து நம்ம இந்த ஒரு கருவி மூலமாக மிகவும் சுலபமாக அறிந்து கொள்ளலாம். ஏன்னா சில சமயம் வந்து நம்ம த்ரூ பண்ணியிருப்போம், அதாவது பினிஷ் பண்ணியிருப்போம். அப்படிங்கிறப்ப பினிஷ்ட்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கரன்சி டெபாசிட் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. ஏன்னா நம்ம டேட் கூட செலக்ட் பண்ணிக்க முடியும், ஃபில்டர் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட், அப்புறம் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி, பினிஷ் ஆயிருக்கா, ஒருவேளை அவர்களுக்கு மணி ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப பினிஷ் ஆயிருக்கு, அப்படி வரலங்கிறப்ப இப்ப கேன்சல் ஆயிருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ். அடுத்த ஸ்லைடு போலாம். இப்போ டிரான்ஸ்பர், மேலும் ஒரு டிரான்சாக்ஷன் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும் டிராப் டவுன் மெனுல இருந்து. இது வந்து ஒரு சொந்த பரிவர்த்தனை நமக்கு வந்து தேட முடியும். ஏன்னா அதை ஃபில்டரும் பண்ண முடியும் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிக்கு போய். இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. யார் வேணா இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமா, அவ்வளவு ஈஸியா இருக்கு. ஏன்னா அனுபவம் இல்லாதவர்கள் கூட வந்து ஆப்ரேட் பண்றப்ப சிறந்த அனுபவம் பெற முடியும். அந்த அளவுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்ப வந்து சமீபத்திய பரிமாற்ற செயல்பாடுகள் இதுல வந்து நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம். இதுல வந்து நீங்கள் என்ன தேட விரும்புகிறீர்களோ அந்த சொத்து கணக்கை தேர்ந்தெடுக்க முடியும். மேலும் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து ஃபியட் காயின்ஸும், மேலும் வந்து உங்களுடைய ஜியூபே கார்டு, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், மேலும் வந்து சொத்துக்கள் எல்லாம் அடங்கும். இப்ப வந்து இறுதியாக நாம் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காண்பித்திருக்கிறோம். இதுல வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியுது. இன் ப்ராக்ரஸ்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, கேன்சல்டு ஸ்டேஜ்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த கிரீன் பட்டன்ல வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொன்னா ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறது வந்து டைம் ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம பெண்டிங் என்னென்ன, ஏன்னா கம்ப்ளீட்டட் வந்து நமக்கு தெரியும், ஒருவேளை அவங்க ரிசீவ் பண்ணல அந்த மாதிரி இருந்தா பெண்டிங் பார்த்துக்கலாம், ஃபெயில்டுனா அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இமிடியேட்டா வந்து நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். மேலும் குளோபல் யூனிட் பே டேஷ்போர்ட் செட்டிங்ஸ் பற்றிய ஒரு பார்வை. இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மெயின் பேஜுக்கு போனீங்கன்னா இடது புறத்தில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்லைடில் உள்ளபடி நீங்கள் பார்க்க முடியும். இப்போ செட்டிங்ஸ்ல ப்ரொஃபைல், சப்போர்ட், நோட்டிபிகேஷன், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி 100% பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இந்த ப்ரொஃபைல்ல வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்ப வெரிஃபை ஆயிட்டீங்கன்னு சொன்னா இப்ப வந்து உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் ப்ரொஃபைல்ல இருக்கும். வெரிஃபை ஆகியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி நீங்க பார்க்க முடியும். அடுத்தது வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி இதுல கிரீன் கலர் டிக் இருக்கு. அப்ப வெரிஃபை ஆகலன்னு சொல்ல இந்த கிரீன் கலர் டிக் நீங்க பார்க்க முடியாது. அடுத்தது வந்து நம்ம அட்ரஸ், அப்புறம் யூசர் ஐடி எல்லாமே பார்க்க முடிகிறது. அடுத்தது வந்து யூஎஸ்டி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேலும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி 4th பாக்ஸ்ல வந்து நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல. இந்த அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேலும் வந்து பிரதான நாணய செலவாணியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். மொழியையும் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ 5 இதுல வந்து ஓபன் பிசினஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன், அதாவது பிசினஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மேலும் வந்து 6வது
செக்ஷன்ல நீங்க என்ன பார்க்க முடியுதுன்னு சொன்னா ஒரு பெயர் அல்லது பாஸ்போர்ட், வேற ஐடி சேஞ்சஸ் இருக்கு, ஒருவேளை வந்து மாறுதல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் சப்போர்ட். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இப்ப வந்து நான் வந்து ஒரு பிரீஃபா சொல்லி இருந்தேன் ஆரம்பத்துல சப்போர்ட்டை பற்றிய ஒரு தகவல். இதுல வந்து ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல நீங்க வந்து நாங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். சப்போர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அனைத்து ரீசெண்டா நீங்க என்னென்ன அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்த எல்லா சேவை விசாரணைகள் வந்து நீங்கள் இங்கே காண முடியும். அதாவது ஒருவேளை வந்து நீங்க என்னென்ன அனுப்பிச்சிருக்கீங்க, எதற்காக வந்து சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிளியரா வந்து நமக்கு தெரியும். டேட் கூட அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. ஆகையால் ஈஸியா வந்து நீங்க இந்த ஆதரவுடன் புதிய விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கிரியேட் நியூ மெசேஜ் அப்படிங்கிற பச்சை கலர் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இப்ப வந்து எப்படி டிக்கெட் ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னா 4 எளிய படிகளில் ஆதரவு டிக்கெட்டை நீங்கள் உருவாக்க முடியும். இப்ப வந்து ஒரு புதிய இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சப்போர்ட்டை கான்டாக்ட் செய்கிறீர்கள் அப்படின்னா டைட்டில் என்ன, மெசேஜ் என்ன அனுப்ப போறீங்க, இந்த சப்போர்ட்ல வந்து குளோபல் யூனிட் பே சப்போர்ட்டா இல்ல ஐடி பற்றிய ஒரு செக்யூரிட்டி பற்றிய ஒரு தகவலா அல்லது பேமெண்ட்ஸா ஆன்போர்டிங்கா அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் டிராப் டவுன்ல இருந்து. மேலும் வந்து அதற்கு உண்டான ஒரு அத்தாட்சி வேணும் இல்லையா, எவிடன்ஸ், அதுக்கு உண்டான ஒரு ஸ்கிரீன்ஷாட் அதை வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். ஏன்னு சொன்னா அப்பதான் அவர்களுக்கு புரியும். மேலும் வந்து என்ன மெசேஜ், இப்ப ஃபியூச்சர்ல வந்து நீங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கே புரியணும். அதுக்காக தான் மெசேஜ் அனுப்புறீங்க. ஏன்னா மெசேஜ் இல்லாம அனுப்பிச்சா நமக்கே புரியாது நம்ம எதுக்காக அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து நம்ம மெசேஜை மென்ஷன் பண்றோம். அப்பதான் வந்து ஒரு சரியான தீர்வு வந்து அவர்களால் கொடுக்க முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து விசாரணை, ஏதாவது விஷயம் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்றப்ப பயனர் ஐடி அதையும் வந்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும். யூனிக் யூசர் ஐடி இருக்கு. மேற்கொண்டு வந்து அது எந்த இடத்துல கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ இருக்கோ அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. அதாவது அட்டாச் பண்ணிட்டு பிறகு வந்து ஃபைனலா சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா அந்த சரியான ஒரு விவரம் என்னன்னு புரிந்ததுன்னா உங்களுக்கு வந்து தீர்வும் சரியாக இருக்கும். இது வந்து பாயிண்டா கிறிஸ்பா நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஒரு புரியற மாதிரி பண்ணணும். ஒரு பெரிய கதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு சரியான ஒரு கிறிஸ்பான மெசேஜ் வந்து அவங்களுக்கு சொல்லணும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இப்ப வந்து நோட்டிபிகேஷன்ஸ், இது வந்து ரொம்ப பர்சனலைஸ்டா எப்படி உங்க அக்கவுண்ட்ல வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணணும். இப்போ கிரிப்டோ டெபாசிட், ஒவ்வொரு கிரிப்டோ டெபாசிட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரணுமா, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வரணும் அப்படிங்கறத நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இங்க ஒரு அதாவது அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒயிட் கலரா மாறிடும், ஆன் பண்ணீங்கன்னா ப்ளூ கலரா இருக்கும். இமெயில் நோட்டிபிகேஷன்ஸ் வேணுமா ஒவ்வொரு ஃபியட் டெபாசிட்க்கும், இல்லைன்னா ஒவ்வொரு கிரிப்டோ டெபாசிட்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்க இதை படித்துக் கொள்ளலாம். இதை வந்து ஒவ்வொன்றா படிச்சு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. மேலும் வந்து உங்களுக்கு ஒரு சைன்இன் பண்றோம் வேற வேற டிவைஸ்ல இருந்து அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நியூ ஐபி அட்ரஸ்க்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன் வேணுமா, ஒருவேளை வந்து நம்ம செக்யூரிட்டிக்காக வேணும்னு சொன்னா அதை கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஏரியால இருந்து எந்த கண்ட்ரில இருந்து லாகின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஆகையால் ரொம்ப ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. மேலும் வந்து ஒவ்வொரு கிரிப்டோ வித்ட்ராவல் அப்புறம் ஃபியட் வித்ட்ராவலுக்கும் நீங்க வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லைடுக்கு போகும். இறுதியாக நமக்கு வந்து இன்னுமே பாதுகாப்பு அமைப்புகள் மிக அருமையாக உள்ளன. இப்ப வந்து செக்யூரிட்டி,
அப்படிங்கிறப்ப கிளிக் பண்ணோம்னு சொன்னா பாதுகாப்பு அமைப்பிற்கு வந்து நாம் செல்லலாம். இதுல அதாவது மேலும் வந்து பாஸ்வேர்ட், இமெயில் அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே வந்து எப்ப வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேலும் வந்து நமக்கு இன்னுமே ஒரு சேஃப்டி வேணும் அப்படின்னு சொன்னா 2FA மெத்தட் இமெயில வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் மூலமாக. இது வந்து இப்போ ஒரு நபர் வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறாரு அப்படின்னா அது மிகவும் வந்து பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்க மெயிலுக்கு அந்த தகவல் வந்து வரும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். குளோபல் யூனிட் பேல நம்ம கிட்ட நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவர்கள் வந்து எப்படி யூனிடெக்ஸ் குளோபல் யூனிட் பே வச்சு பயன்படுத்தி பே பண்றது அப்படின்ற வார்த்தைகள் நிறைய கேட்டிருந்தாங்க. அப்போ இது எல்லாருக்குமே வந்து மிகவும் தேவைப்படுகிற ஒரு விஷயம். நான் முதலாவதா பண்ணும்போது எனக்கு வந்து கடினமா இருந்த மாதிரிதான் நினைச்சேன். ஆனா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மிகவும் எளிமையா இருந்தது. சரி, இப்ப நம்ம யூனிடெக்ஸ் அக்கௌண்ட் கிட்ட போங்க. அங்க வந்து பேலன்சஸ் அப்படின்றத டேப கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து டெபாசிட் இல்ல வித்ட்ராவல் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். USDக்கு, யூரோக்கு. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட்டோ வித்ட்ராவலோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல குவாண்டம் கிளியரன்ஸ் இல்லை என்றால் குளோபல் யூனிட் பே அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்க கீழே பார்க்கலாம் 7% வந்து குவாண்டம்ல உங்களுக்கு எடுப்பாங்க. ஆனா 1.5 அப்படிங்கிறது குளோபல் யூனிட் பேல எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அந்த குளோபல் யூனிட் பேவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட் டு ரிசீவ் அப்படின்றத கிளிக் பண்ணுவாங்க. உங்களுடைய யூனிக் ஐடிய நீங்க அந்த இடத்துல கொடுக்கணும். நீங்க இதுவரைக்கும் சிங்க்ரோனைசேஷன் பண்ணவில்லை என்றால். சரி, அதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் சிங்க்ரோனைஸ் ஆயிடும். உடனே நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். இதுதான், அவ்வளவுதான் இன்னையுடைய பிரசன்டேஷனுடைய கடைசி பகுதி. இப்ப 7 நிமிடங்கள் கேள்விகளுக்கான நேரம் இருக்கு இந்த வெபினாரை முடிக்கிறதுக்கு. சரி, ஆஸ்திரேலியன் ப்ளூம்ல இருந்து கேள்விகள் ஆரம்பிப்போம். ஏன்னா அங்கதான் முதலாவதாக கேள்விகள் வந்திருந்தது. ஹானா அவர்கள் கேட்டிருக்காங்க, லிமிட் ஏதாவது இருக்கா, எப்படி அனுப்புறது அப்படின்னு. இது ஒரு ப்ரீபெய்ட் அக்கவுண்ட் அப்படின்றனால இல்ல. இந்த இடத்துல கிரெடிட் அப்படின்ற வார்த்தை இல்ல. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அனுப்பலாம் குளோபல் யூனிட் பேவை பயன்படுத்தி. டெமோ அக்கௌண்ட பயன்படுத்தி நாங்க ஒரு தடவை பண்ணும்போது 10ல இருந்து 100,000 200 மில்லியன் வரைக்குமே ட்ரை பண்ணிருக்கேன். என்னுடைய புரிதலுக்கு பாத்தீங்கன்னா லிமிட் அப்படின்றது கிடையாது. பிரையானா அவர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் ஃபீஸ் $30 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ப்ராசஸிங்கான ஒரு ஃபீஸ். இன்டர்நேஷனல் ஒர்க் பார்க்கும்போது நான் வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சர்வதேச அளவுல இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் அனுப்பும்போது 6.5% அப்படின்றது உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது
உங்களுடைய அக்கௌண்ட் டாப் அப் பண்றதுக்கு 6.5 அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு வச்சுப்போம். ஆனா அதுவே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பண்ணும்போது 25 யூரோ 45 USD அப்படின்னு வரும். அப்போ அதை போய் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதை நீங்களே பார்க்கலாம். நீங்க இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் அனுப்ப போறீங்கன்னா உங்க குளோபல் யூனிட் பேல இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல பெர்சன்டேஜ் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்டா இருக்கும்போது 30 அப்படின்ற ஒரு USD சார்ஜஸ் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். இப்ப நீங்க ஃபண்ட் உள்ள கொண்டு வரீங்க குளோபல் யூனிட் பேல அப்படின்னா ஒரு லார்ஜ் அமௌண்டா இருக்கு அப்படின்னா அந்த 6% அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் கார்டை வச்சு நீங்களே பாருங்க, அதனுடைய கணக்கு பண்ணி பாருங்க, நிறைய காஸ்ட் இருக்கும். சரி, அடுத்த கேள்வி. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, வேற கேள்விகள் இருக்கா வேற ரூம்ல இருந்து அப்படின்னு கேக்குறாங்க. யூகேல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா எந்த நேரத்துல அந்த கேள்வி வந்தது என்று தெரியவில்லை. ஸ்பானிஷ் ரூம்ல வேற எந்த கேள்விகளும் இல்லை. ஆனா யூகேல இருந்து ஒரு கேள்வி வந்திருந்தது. அவர் வந்து சரியா சொல்லுவாங்க நம்புறோம். ஐபேன் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்றத கேக்குறாங்க. நான் யார் அந்த கேள்வி கேட்டிருந்தாரோ அவர்களுக்கு நான் கிளாரிஃபைக்காக கேட்டிருந்தேன். பட் இன்னும் வந்து தெளிவாக வரவில்லை. சரி, இன்னொரு கேள்வி வந்திருக்கு. எப்படி வந்து கிரிப்டோ வந்து சுலபமா வந்து லிக்விடேட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோபல் யூனிட் பயன்படுத்தி உங்க பிட்காயின், எத்திரியம், USDT வந்து டீத்தர் நீங்க கொண்டு வாங்க குளோபல் யூனிட் பேக்கு. உங்க டிஜிட்டல் அசெட்டை எக்ஸ்டர்னலா நீங்க கொண்டு வந்து நீங்க அதை கொண்டு வந்து நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச்ல பயன்படுத்தி நீங்க லிக்விடேட் பண்ணிக்கலாம். யூகேல வந்து பேங்க் அக்கவுண்ட் இருக்கும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. நான் யூரோப் அப்படின்றத சொன்னேன். இப்ப ஒரே ஒரு ஐன்பேன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா இப்ப இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்துவேனியா, அதுக்கப்புறம் சிபா, இது மட்டும் தான் வந்து பேங்கிங் ஆக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா குளோபல் யூனிட் பேல அனுப்புறாங்க யூரோப்பியனுக்குள்ள. ஸ்டெப்பா இப்ப நீங்க இன்டர்நேஷனல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் வேணும்னா நீங்க பேமெண்ட் கொண்டு வரணும், இல்ல பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லிங்கன்ஸ்டைன் அப்படின்றத பயன்படுத்திக்கலாம். ஐபேன் கொண்டு வந்து அப்போ வந்து உங்களுக்கு எது பொருந்தும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஆனா யூகே பேஸ்ட் ஐபேன் அப்படின்றது இப்போதைக்கு இல்ல, சிபா மட்டும் இப்ப பயன்படுத்துறோம். இல்லை என்றால் லிங்கன்ஸ்டைன் வந்து சிபாவை பயன்படுத்திக்கலாம். ஆனா அது யூரோஸா, USDயா, இல்ல ஸ்விஸ் பிராங்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஆனா நிறைய பேர் வந்து USD, யூரோ தான் பயன்படுத்துறாங்க. உங்க கேள்விக்கான பதில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதாவது இங்க வந்திருக்கிற அனைத்து பார்ட்னர்ஸ்க்கும் மிகவும் நன்றி. கண்டிப்பாக மார்ஷியல் உடைய பிரசன்டேஷனை வந்து மறக்காம கலந்துக்கோங்க. 3 PM மாஸ்கோ டைம்.
உங்களுடைய நாட்டுக்கு ஏத்த நேரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நீங்க அன்போடு உங்களிடம் விடைபெற விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.